வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்று செவ்வாய்க்கிழமை கனடாவுடனான வளர்ந்து வரும் வர்த்தக போரை தீவிரப்படுத்தினார். கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து ஸ்டீல் மற்றும் அலுமினிய பொருட்களுக்கு சில மணி நேரங்களில் இறக்குமதி வரி விதிப்பை இரட்டிப்பாக்கப் போவதாக கூறினார். அதன்படி கனேடிய ஸ்டீல் மற்றும் அலுமினிய பொருட்களுக்கு புதிய வரி விதிப்பு 50%. அதை செலுத்தப் போவது வேறு யாருமல்ல, அமெரிக்க இறக்குமதியாளர்கள்தான். கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ட்ரம்ப் அறிவித்த அனைத்து இறக்குமதி வரி விதிப்புகளையும் ட்ரம்ப் கைவிடாவிட்டால் கனடாவின் அதிக மக்கள் தொகை கொண்ட மாகாணமான ஒன்டாரியோ அமெரிக்காவுக்கு வழங்கும் மின்சாரத்திற்கு 25% ஏற்றுமதி வரி விதிக்கப்படும் என்ற அறிவிப்புக்கு பதிலடி கொடுப்பதற்காகவே ட்ரம்பின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ட்ரம்ப் தமது சமூக வலைதளம் ட்ரூத் சோஷியலில் வெளியிட்ட இந்த இறக்குமதி வரி அதிகரிப்பு அறிவித்த பின்னர் அமெரிக்காவின் பங்குச்சந்தையில் பங்குகள் உடனடியாக சரிந்தன. இன்று மதியம் டோவ் 1.6% குறைந்தது. S&P 500 1.2% குறைந்தது மற்றும் நாஸ்டாக் கலவை 0.8% இழந்தது. கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தின் மின்சார ஏற்றுமதி வரி விதிப்பு அமெரிக்கர்களுக்கு, குறிப்பாக கனடாவிலிருந்து மின்சாரத்தை நம்பியிருக்கும் அமெரிக்காவின் வட மாநிலங்களில் செலவுகளை அதிகரிக்கப் போகிறது. திங்கட்கிழமை அறிவிக்கப்பட்ட ஒன்டாரியோவின் கூடுதல் வரி விதிப்பு அமெரிக்கர்களுக்கு வீடு ஒன்றுக்கு ஒரு மாதத்திற்கு $100 மின் கட்டணத்தை அதிகரிக்கும் என்று ஒன்டாரியோ முதலமைச்சர் டக் ஃபோர்ட் கூறினார். எஃகு மற்றும் அலுமினியம் மீது ட்ரம்ப் அறிவித்த 25% வரி விதிப்பு இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வர வேண்டும். இது இன்று நள்ளிரவு 50% அதிகரிக்கிறதா அல்லது 25% இருக்க போகிறதா? அதுவும் இல்லாமல் ட்ரம்பின் வழமையான விளையாட்டு போல ஒரு மாதத்திற்கு பிற்போடப்படுமா என்பது இன்று நள்ளிரவுதான் தெரியும். ட்ரம்பின் வரி விதிப்பை செலுத்த போவது அமெரிக்க இறக்குமதியாளர்கள் என்பதால் அவர்கள் திக் மனநிலையில் இருப்பார்கள். ட்ரம்பின் எஃகு மற்றும் அலுமினியம் மீது அறிவிக்கப்பட்ட 25% வரி விதிப்பில் உள்ள பெரிய தமாஸ் என்னவென்றால் அது கனேடிய இறக்குமதிக்கு மட்டும் விதிக்கப்பட்ட வரி விதிப்பு அல்ல. உலகில் எங்கிருந்தெல்லாம் அமெரிக்கா எஃகு மற்றும் அலுமினியத்தை இறக்குமதி செய்கிறதோ அனைத்திற்கும் இதே 25% வரி விதிப்பு உண்டு. அதனால் அமெரிக்கர்கள் எங்கிருந்து அவற்றை இறக்குமதி செய்தாலும் 25% வரி விதிப்பு உண்டு. இதனால் அமெரிக்கர்களுக்கு நஷ்டமே தவிர வேறு எந்த ஏற்றுமதியாளருக்கும் பாதிப்பு கிடையாது. ட்ரம்ப் தனது சமீபகால அச்சுறுத்தலை அறிவித்த சிறிது நேரத்திலேயே CNBCக்கு அளித்த பேட்டியில் ஒன்டாரியோ முதலமைச்சர் ஃபோர்ட் அமெரிக்க மாநிலங்களுக்கு ஒன்டாரியோ வழங்கும் மின்சாரத்தை முழுமையாக நிறுத்துவது மேசையில் உள்ளது என்றார். இதற்கிடையே இன்று செவ்வாய்க்கிழமை அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹாபர்ட் லுட்னிக் முதலமைச்சர் ஃபோர்டுடன் தொலைபேசியில் பேசினார். இவர் இருவருக்கும் இடையே ஒரு சந்திப்பு வியாழக்கிழமை நடைபெற உள்ளது. அந்த சந்திப்பு நடப்பது வரை மின்சார வரி விதிப்பை செய்ய வேண்டாம் என்று அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹாபர்ட் லுட்னிக் கேட்டுக்கொண்டதை அடுத்து ஏற்றுமதி வரி விதிப்பு இப்போது நிலுவையில் வைக்கப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை CNBC பேட்டியில் ஃபோர்ட், எங்கள் நெருங்கிய நட்பு நாடான அமெரிக்கா எம்மிடம் மேலதிக மின்சாரத்தை தருமாறு கோரிக்கை விடுத்திருந்தது. நான் அதிக மின்சாரத்தை அமெரிக்காவுக்கு அனுப்ப விரும்புகிறேன். ஆனால் ட்ரம்ப் கனேடிய குடும்பங்கள் ஒன்டாரியோ குடும்பங்களை தொடர்ந்து காயப்படுத்துவதால் நான் வரி விதிப்பதை தவிர வேறு வழியில்லை. ட்ரம்ப் கனேடியர்களுக்கு பொருளாதார போரை அதிகரித்தால் மின்சாரத்தை முழுமையாக நிறுத்த நான் தயங்க மாட்டேன் என்றார். அலுமினியத்தின் மீது ட்ரம்ப் அறிவித்துள்ள இறக்குமதி வரி அமெரிக்க வர்த்தகங்களை பெரிய அளவில் பாதிக்கும் என்று ஃபோர்ட் கூறினார். அமெரிக்காவின் தேவைகளுக்கான அலுமினியத்தில் 16% மட்டுமே அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. அமெரிக்கா பயன்படுத்தும் உயர் ரக அலுமினியத்தை அமெரிக்கர்கள் கனடாவின் கியூபெக்கை தவிர வேறு எங்கும் பெற முடியாது என்று ஃபோர்ட் தெரிவித்தார். கனடாவின் ஒன்டாரியோவிலிருந்து கணிசமான அளவு உயர்தர நிக்கல்களையும் அமெரிக்கா நம்பியுள்ளது என்று ஃபோர்ட் குறிப்பிட்டார். நிக்கல் இல்லாவிட்டால் அமெரிக்காவின் பாதுகாப்பு தொழில் வேலை செய்யாது. அமெரிக்காவின் ராணுவம் அல்லது விண்வெளி சாதன உற்பத்தியில் 50% எங்கள் உயர்தர நிக்கலை நம்பியுள்ளது. நாங்கள் உலகின் 2 நெருங்கிய கூட்டாளிகள். நாங்கள் முன்னும் பின்னுமாக ஒருவரையொருவர் அடித்துக் கொள்ளும் போது சீனா வாய்விட்டு சிரிக்கிறது.
அவர்கள் மிகவும் முக்கியமான கனிமங்களை உருவாக்குகிறார்கள். அவர்கள் அதை அமெரிக்காவுக்கு கொடுக்க போவதில்லை என்று ஃபோர்ட் கூறினார். நான் அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹோவர்ட் லுட்னிக்கை வியாழக்கிழமை சந்திக்க போகிறேன். மேசையில் உட்கார்ந்து சிக்கலை தீர்ப்பேன். கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவை மாற்றீடு செய்யும் கனடாவின் அடுத்த தலைவர் மார்க் கார்னி டிரம்பின் இறக்குமதி வரி நடவடிக்கைகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்கா மீது தொடர்ந்து அழுத்தம் கொடுப்போம் என்று கூறினார். அமெரிக்கர்கள் எங்களுக்கு மரியாதை காட்டும் வரை மற்றும் சுதந்திரமான மற்றும் நியாயமான வர்த்தகத்திற்கான நம்பகமான கடமைகளை செய்யும் வரை எனது அரசாங்கம் எங்கள் இறக்குமதி வரிகளை வைத்திருக்கும் என்று அவர் செவ்வாய்க்கிழமை எக்ஸில் ஒரு இடுகையில் கூறினார். செவ்வாய்க்கிழமை வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட் கூறிய போது, ட்ரம்ப் இன்னமும் கனடாவின் புதிய பிரதமராக போகும் கார்னியுடன் பேசவில்லை. ஆனால் அவருடன் பேச விரும்பும் தலைவர்களுக்கு அவரது தொலைபேசி எப்போதும் திறந்திருக்கும். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒன்டாரியோவின் மின்சாரத்தை பயன்படுத்தும் அமெரிக்க மாநிலங்களில் தேசிய மின்சார அவசர நிலையை அறிவிக்கப் போவதாக கூறினார். பேரம் பேசும் முயற்சியாகவும் அச்சுறுத்தலாகவும் அப்பாவி மக்களின் வாழ்க்கையை பாதிக்கும் மின்சாரத்தை பயன்படுத்தும் அளவுக்கு கனடா மிகவும் தாழ்ந்து போவதை உங்களால் கற்பனை செய்ய முடியுமா என்று ட்ரம்ப் தமது சமூக இடுகையில் குறிப்பிட்டார். அதையெல்லாம் தொடக்கியவரே ட்ரம்ப் தான். இது அமெரிக்கர்களை பாதிக்கும் என்று தெரிந்தவுடன் கனடா மிகவும் தாழ்ந்து போவதை உங்களால் கற்பனை செய்ய முடியுமா என்று கேட்கும் நிலைக்கு போயுள்ளார். இதற்கிடையில் கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு வரும் கார்கள் மீதான இறக்குமதி வரியை ஏப்ரல் 2 முதல் கணிசமாக அதிகரிக்கப் போவதாக ட்ரம்ப் மிரட்டல் விடுத்தார். அந்த இறக்குமதி வரிகள் அடிப்படையில் கனடாவில் ஆட்டோமொபைல் உற்பத்தி வர்த்தகத்தை நிரந்தரமாக மூடும் என்று ஜனாதிபதி கூறினார். அந்த கார்களை எளிதாக அமெரிக்காவில் தயாரிக்கலாம் என்றார். அப்படியானால் பல தசாப்தங்களாக அதற்காக கார்கள் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ இடையே கூட்டாக தயாரிக்கப்படுகின்றன என்ற எளிய சித்தாந்தம் ட்ரம்புக்கு புரியவில்லை. ஒரு கார் தயாரிக்கப்படும் போது அது 3 தடவைகள் மேலும் கீழுமாக மொத்தம் 6 தடவைகள் கனேடிய, அமெரிக்க, மெக்சிகோவிலேயே கடக்கின்றன. காரணம், காருக்கு தேவையான அலுமினியம் போன்ற உலோகங்கள் கனடாவில் உள்ளன. தொழிலாளர் ஊதியம் மெக்சிகோவில் குறைவு. ஒரு காரில் சராசரியாக 1750 கிலோகிராம் எஃகு மற்றும் அலுமினியம் உள்ளது. எனவே ட்ரம்ப் தனது வாகன இறக்குமதி வரிகள் கனடாவில் வாகன தொழிலை மூடிவிடும் என்று கூறியிருந்தாலும் வட அமெரிக்கர்கள் கார் விநியோக சங்கிலி எவ்வளவு பின்னி பிணைந்துள்ளது என்பதை பொறுத்தவரை அவை அமெரிக்க வாகன உற்பத்தியில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். உபகரணங்கள், இயந்திரங்கள், உள்கட்டமைப்பு, மருத்துவ சாதனங்கள், கேன்கள் மற்றும் மின் இணைப்புகள் அனைத்தும் எஃகு மற்றும் அலுமினியத்தை நம்பியிருக்கும் பல பொதுவாக பயன்படுத்தப்படும் பொருட்களில் அடங்கும். கனடாவிலிருந்து மரப்பொருட்களுக்கு 250% இறக்குமதி வரி விதிப்பேன் என்று ஜனாதிபதி ட்ரம்ப் வெள்ளிக்கிழமை அறிவித்தார். இருப்பினும் அது அறிவிப்புடன் நிற்கிறது. அவர் இன்னமும் எதையும் இறுதி செய்யவில்லை. காரணம், அமெரிக்காவில் கட்டப்படும் வீடுகளின் உள்பகுதிகள் சாஃப்ட்வுட் மரப்பலகைகளால் கட்டப்படுகின்றன. அவை போவது கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் இருந்துதான். அதிக இரும்பு மற்றும் அலுமினிய இறக்குமதி வரிகளை விதிப்பதன் மூலம் கனேடிய பொருளாதாரத்தை பாதிக்க வேண்டும் என்பது ட்ரம்பின் நோக்கம். ஆனால் இந்த நடவடிக்கை அமெரிக்க பொருளாதாரத்தையும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் இரும்பு, எஃகு மற்றும் அலுமினியத்தின் முதன்மையான ஆதாரமாக கனடா உள்ளது. அமெரிக்க வர்த்தக துறையின் தரவுகளின்படி கடந்த ஆண்டு கனடாவிலிருந்து $11.4 பில்லியன் மதிப்புள்ள அலுமினியம் மற்றும் $7.6 பில்லியன் மதிப்புள்ள இரும்பு மற்றும் எஃகு ஆகியவற்றை அமெரிக்கா இறக்குமதி செய்தது. கனேடிய அலுமினிய ஏற்றுமதிகள் கடந்த ஆண்டு அமெரிக்கா இறக்குமதி செய்த அனைத்து அலுமினியத்தின் 41% ஆகும். அதே நேரத்தில் கனேடிய இரும்பு மற்றும் எஃகு அமெரிக்க இறக்குமதியில் கிட்டத்தட்ட 1/4 பங்கை வைத்திருக்கிறது. இந்த உலோகங்களுக்கு மிக பிரகாசமான சர்வதேச ஏற்றுமதி சந்தை உள்ளது. அமெரிக்கா இல்லாவிட்டால் கனடாவுக்கு இருக்கவே இருக்கிறது ஐரோப்பா. மிகப்பெரிய ஐரோப்பாவில் 3 நாடுகளில் மட்டுமே கணிசமான அளவில் அலுமினியம் உண்டு. அந்த 3 நாடுகளும் நோர்வே, நெதர்லாண்ட்ஸ் மற்றும் ஐர்லாந்து. அலுமினிய தயாரிப்பில் உலகில் முதலிடத்தில் உள்ளது கனடா. கனேடிய அலுமினியத்தின் மீதான 25% இறக்குமதி வரியின் அச்சுறுத்தல் அமெரிக்கா
1,00,000 வேலைகளை இழக்க வைக்கும் என்று அமெரிக்காவின் மிகப்பெரிய அலுமினிய உற்பத்தியாளர்களில் ஒருவரான அல்கோவாவின் தலைமை நிர்வாக அதிகாரி சமீபத்தில் எச்சரித்தார். மொத்தத்தில் அலுமினியம் தொழில்துறை நேரடியாக அமெரிக்காவில் 1,64,000 தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துகிறது மற்றும் மறைமுகமாக சுரங்கம், கட்டுமானம் மற்றும் உற்பத்தி போன்ற தொழில்களில் கூடுதலாக 2,72,000 தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தியுள்ளது என்று அமெரிக்காவின் அலுமினிய சங்கம் தெரிவித்துள்ளது. அல்கோ பிட்ஸ்பர்கில் தலைமையகம் இருந்தாலும் அல்கோவின் அலுமினிய உற்பத்தியில் குறிப்பிடத்தக்க பங்கு கனடாவில் உள்ளது, பின்னர் அமெரிக்காவுக்கு அனுப்பப்படுகிறது. அல்கோவின் சிஇஓ வில்லியம் ஓப்லிங்கர் கடந்த மாதம் ஒரு தொழில்துறை மாநாட்டில் கூறினார். அமெரிக்காவின் முன்னாள் கருவூல செயலாளர் லாரி சம்மர்ஸ் கனேடிய அலுமினியம் மற்றும் எஃகு மீதான ட்ரம்பின் இறக்குமதி வரி அச்சுறுத்தல்களை மிகவும் மோசமான வர்த்தக கொள்கை என்று முத்திரை குத்தினார். அமெரிக்காவில் பொருளாதார மந்த நிலை அபாயங்கள் அதிகரித்து வரும் இந்த தருணத்தில் அமெரிக்க பொருளாதாரத்தில் எங்களால் தாங்க முடியாத ஒரு காயம் இது என்று சம்மர்ஸ் எக்ஸில் இன்று செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட இடுகையில் கூறினார்.